வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த மாதத்துல கிரக அடைவுகள் இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தோம்னா, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி வக்ர நிலைமையில இருக்கிறார். 4ஆம் இடத்தில் ராகு பகவான், 6ஆம் இடத்தில் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று இருக்கிறார். 8ஆம் இடத்தில் சூரியன், 9ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும், 10ஆம் இடத்தில் கேது பகவான். இதுதான் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத கிரக அடைவுகள். இந்த மாதத்துல தனுசு ராசி அன்பர்கள் சில ஒரு சிக்கலான விஷயங்களை அனுபவித்து அதன் மூலமாக ஒரு நல்ல பலன்களை பெறுவதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போகுது. ஏன் அப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோங்கன்னா, உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர் மாதத்துல ஒரு முற்பகுதியில உங்களுக்கு 8ஆம் இடத்துல வீற்று இருக்கிறார். அடுத்துதான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி. அதனால ஒரு சிக்கலான அனுபவங்களை சந்திக்கக்கூடிய நேரம். 8ஆம் இடத்துல அந்த சூரியன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு விரய செலவுகள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையிலேயே ஏதோ ஒரு ஆபத்து வரக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இப்போதான் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, போய் 6 மாத காலம் தான் ஆகுது அங்கே ஜாயின் பண்ண இடத்துல. அப்படி இருந்தாலும் அந்த ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பங்கள், நம்மளால் இங்கே கண்டினியூ பண்ண முடியுமா, இல்லை நம்ம இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாமா, ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு குழப்பங்கள்லாம் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த குழப்பங்கள் கிடையாது, கவலைப்பட வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இது சரியாகக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா அந்த சூரியனாகப்பட்டவர் 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கு வர்றதுனால உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி கொடுத்து அதிலிருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால இந்த மாதத்துல தனுசு ராசி அன்பர்கள் வேலையை விடக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா தயவு செய்து அது எதுவுமே செய்ய வேண்டாம். அதற்கு உண்டான நிவர்த்திகள் உங்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதிகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறார். இது நாள் வரைக்கும் சனி வக்ர நிலைமையில இல்லாத போது 3ஆம் இடத்துல இருந்தாரு. கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் நிறைய மாற்றங்களை செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. அடுத்து வெளிநாடு சம்பந்தமாக நீங்கள் வேலை போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே ஒரு தாமதமாக ஒரு மந்த நிலையிலேயே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்திருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 7.5 சனியின் மூலமாக இழந்த இழப்புகள் நிறைய. அதனால நம்ம இன்னமேலாவது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய ரொம்ப வெகு விரைவாக செயல்பட்டு நம்ம இழந்த இழப்புகளை எல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட தான் நீங்க வாழ்க்கையில பயணம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 45 வயசு ஆயாச்சு. அந்த 45 வயசுல இப்போ தான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஜீரோ பேலன்ஸு, திரும்ப நம்ம 1000 ரூபாய் சேமிக்கணும், 500 ரூபாய் சேமிக்கணும், 5000 ரூபாய் சேமிக்கணும், குழந்தைங்களுக்கு செலவு பார்க்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை திருப்திப்படுத்தணும். இப்படி நீங்கள் உங்களுடைய எண்ணோட்டங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இழந்தாச்சு. இன்னுமே இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இனிமேலாவது நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம செய்த முடிவுகளில் தவறுகள் கடந்த காலத்தில் இருந்தது எல்லாத்தையுமே நம்ம திருத்திக்கிட்டு இப்போ நல்ல விரைவாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கும் போது கடந்த ஒரு 6 மாதமாக அந்த விரைவான ஒரு முயற்சிகள் எல்லாமே ஒரு தாமத சூழ்நிலைகள் இருந்திருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் சனி வக்ர நிலைமையில் இருக்கும்போது அதனுடைய முயற்சிகள் எல்லாமே மிக விரைவாக செயல்படுவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. எங்கெல்லாம் நீங்க அந்த தேக்க நிலைமையை சந்தித்தீங்களோ அங்க எல்லாத்தையுமே இந்த மாதம் மீண்டும் முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தேக்க நிலைமையிலிருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு காரண கட்டமாக இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை கடந்த 1.5 வருஷமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அதுலேயும் கடந்த ஒரு 3 மாத காலமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் மிக அதிக அளவில் இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் நிலக்காரகனாகப்பட்ட
செவ்வாயாகப்பட்டவர், சொத்துக்கு காரண கிரகமாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்திலையும் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது அதன் மூலமாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் வருவதற்கும், யார்கிட்டயோ என்னைக்கோ வாங்கியிருப்பீங்க, அன்னைக்கு வாங்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு விவரமும் தெரியாமல் நீங்கள் வாங்கிட்டீங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விலங்க பிரச்சனைகள், இன்னைக்கு உங்களுடைய தேவைகளுக்காக அதை விற்கணும் போகும்போது அதில் இருக்கக்கூடிய விலங்க பிரச்சனைகள் உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரிய வருது. அப்படி இருக்கும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். அது தற்காலிகமானது மட்டுமே தான். அதனால அந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த மாதத்தின் பிற்பகுதியில், அதாவது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி உங்களுக்கு மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நிறைவு பெறுவதற்கான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி பூர்வீக சொத்து சம்பந்தமான அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து அதற்குண்டான சொத்துக்கள் எல்லாமே கைக்கு வந்திருக்கும். அந்த பூர்வீக சொத்து என்னைக்கு உங்கள் கைக்கு வந்துச்சோ அப்போவே இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக உழைச்சி வாங்கின சொத்துக்களில் பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரிய வருது. இப்படி இந்த மாதிரியா அந்த பூர்வீக சொத்து என்னைக்கு உங்கள் கைக்கு வந்ததோ அந்த பூர்வீக சொத்துக்கு உண்டான அதிபதி 6ஆம் இடத்திற்கு செல்லவும்னா உங்ககிட்ட வாங்கின சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிய வருது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்படி 1 by 1 அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகரித்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அதற்குண்டான ஒரு நிவர்த்தி கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப கவலைப்படாதீங்க. ஏன்னா நாங்கள் வாங்கினது எங்களுடைய ஏற்கனவே இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த சொத்தை விற்க போகிறோம். இப்போ இந்த சொத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது எங்களுக்கு எப்படி மேடம் சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்தியும் அதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு பிரச்சனைகள் மிக கம்மியாக தான் இருக்குது. ஒரு 15% அளவு தான் உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. அப்படியும் இருந்தும் உங்களுக்கு நிறைய அந்த சொத்துல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வருதுன்னா கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல சில சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க என்ன மூவ்மெண்ட் பண்ணணும்ன்றத நீங்க கண்டிப்பா அதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன், அது முதலியே சொல்லிட்டு, சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது அலுவலகம் சம்பந்தமான சில பிரச்சனைகளை கொடுக்க போறார். தகப்பனார் மூலமாக சில பிரச்சனைகள், சில பேருக்கு தகப்பனார் உடம்பு முடியாம இருக்குன்னா அதற்குண்டான கண்டங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்துல பெரிய அளவு இருக்காது. ஒரு 15 நாள் எப்படியாவது நீங்க மருத்துவரை அணுகி அதற்குண்டான ஒரு நிவர்த்தியை தேடிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த தகப்பனாருக்கு உண்டான அந்த மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் அடுத்து அவருக்கும் அந்த வியாதியினுடைய தீவிரம் குறைவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதுதான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கிற மாதிரி கொடுத்து அதிலிருந்து நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. பாக்கியஸ்தானத்துல அந்த புதனும் சுக்கிரனும் இருக்க போறார். சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அங்க பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய உங்களுக்கு கடன்கள் எல்லாமே நிவர்த்தி ஆக போகுது. பாக்கியஸ்தானம் சொல்றது பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நிறைவேறாத நிறைய பிரச்சனைகள், அங்க புதன் இருக்கிறார். சில பேருக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த புதன் திசையில் நிறைய கடன்களை பட்டிருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ராகு திசையில் சில கடன்கள் வந்திருக்கும். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. லாபஸ்தானாதிபதி அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான கடன்கள், குடும்பம் சம்பந்தமான கடன்கள், வேலை மூலமாக இருக்கக்கூடிய கடன்கள், இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான், கர்மஸ்தானத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால சில பேர் ஒரு 3 மாத காலமாக உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு நமக்கு இந்த மாதிரியான தோஷங்கள் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரப்போறோம் தெரியலையே அப்படின்னு குழம்பிட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் அதற்குண்டான நிவர்த்திகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக
நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது தோஷ நிவர்த்தி செய்யணும்னாலும் சரி, உங்களுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதற்கு அந்த கேது பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் மிக அருமையான மாதம். நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் எல்லாத்துலேயுமே பிரச்சனை, எதுவுமே எங்களுக்கு நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்கள் எல்லோருக்குமே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு வருமானமும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செயல்களும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாதத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி அந்த குரு பகவான், விரய ஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல வீற்றிருக்கிறதுனால நீங்கள் உக்ர தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரத்யங்கரா வழிபாடோ இல்லை சரபேஸ்வரர் வழிபாடோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி தோஷங்கள், இந்த 2 முக்கியமான கிரகங்களும் 6ஆம் இடத்துல வலுப்பெற்று இருக்கும்போது அந்த திருஷ்டி தோஷத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக குறைவதற்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசி என்பர்களுக்கு. நீங்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு இது கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும், உங்களுக்கு ஜாதகம் இல்லை, எங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், சில பேர் திருமண ஏற்பாடு பண்ணும்போது தான் அவங்களுடைய ஜாதகத்தையே பார்ப்பாங்க, அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.